ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் புக் பேக்கில் 17th கொஸ்டின். A dibromo derivative A on treatment with KCN potassium cyanide followed by acid hydrolysis and heating gives a monobasic acid. So இது ஒரு ஸ்டெப்பு. along with liberation of CO2. B on heating with liquid ammonia followed by treating with bromine in KOH gives C. Which on heating with NaNO2 and HCl at low temperature followed by oxidation gives a monobasic acid D having molecular formula 74. Identify A to D. ஸோ பொதுவாக அந்த சம் இவ்வளோ பெருசு இருக்கும், ரீட் பண்ணாலே சிலவங்க யோசிப்பாங்க. பட் அப்படி இல்லை, கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி அதுக்குரிய ஐடியாவை எழுதி பண்ணும்போது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏ டைப்ரோமோ டெரிவேட்டிவ். ஸோ ஏ என்ன அப்படின்ட்டு தெரியாது, ஆனால் அது வந்து க்ளூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டைப்ரோமோ டெரிவேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டைப்ரோமோ டெரிவேட்டிவ். ஸோ இதுதான் ஏ. இதை என்ன கொடுத்துருக்கிறத எழுத போகிறோம். ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கேசிஎன். ஸோ கேசிஎன் போட்டிங்க அப்படின்னா ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கேசிஎன் ஃபாலோட் பை, இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். ஆன் ட்ரீட்மெண்ட் வித் கேசிஎன் அப்படின்னா ஏதோ ஒன்று கிடைக்குது, அது என்னன்னு நமக்கு தெரில. ஃபாலோட் பை அப்படின்னா அதுக்கப்புறம் கேசிஎன் கூட போட்டு ஒன்று கிடைக்கி அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ். சரியா? ஸோ இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்டெப்பு இடையில வருது அப்படின்ட்டு. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அண்ட் ஹீட்டிங் கிவ்ஸ் மோனோபேசிக் ஆசிட் பி. ஸோ பியை கொடுக்குது மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக் ஆசிட் அப்படின்னா ஒரே ஒரு ஆசிட் மட்டும்தான் இருக்கும். எடுத்துக்காட்டு அசிட்டிக் ஆசிட்னு கூட சொல்லலாம். சரி, இது மோனோபேசிக் ஆசிட். மறுபடி அலாங் வித் லிபரேஷன் ஆஃப் CO2. ஸோ இது கூட CO2வும் வெளியே வருது, கேஸ். நெக்ஸ்ட்டு பி ஆன் ஹீட்டிங் வித் லிக்யூட் அமோனியா. பிஏ லிக்யூட் அமோனியா கூட ஹீட் பண்ணுறோம். ஆன் ஹீட்டிங் வித் லிக்யூட் அமோனியா ஃபாலோட் பை, இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ லிக்யூட் அமோனியா கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒன்று கிடைக்கி ஃபாலோட் பை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ட்ரீட்டிங் வித் bromine in KOH. bromine in KOH போட்டோன்னா கிவ்ஸ். ஸோ bromine in KOH. ஸோ போட்டோம் அப்படின்னா சி கிடைக்கும், கிவ்ஸ் சி. விச் ஆன் ஹீட்டிங் வித். ஸோ அதை ஹீட்டிங் வித் which on heating with NaNO2 and HCl. NaNO2 and HCl at low temperature. low temperature 0 degree or 273 Kelvin போட்டுக்கிடுங்க. at low temperature அப்படின்னா ஒன்று கிடைக்கும். ஏன்னா ஃபாலோட் பை வந்திருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் தான் ஃபாலோட் பை ஆக்சிடேஷன். இதை வந்து ஆக்சிடேஷன் பண்ணால் gives a monobasic acid D. ஸோ D. ஸோ இதுதான் மோனோபேசிக் ஆசிட். ஸோ இது வந்து அவங்கள கொடுத்துருக்குற க்ளூ வந்து மாஸ் வந்து 74. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற சம்மை நம்ம தெளிவாக எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த இடையில உள்ள ஸ்டெப்பு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிறத முதல்ல இப்படி எழுதுங்க, இது ஐடியா. ஸோ ஐடியா ஜென்ரேட் பண்ணால் தான் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ இப்போ இதில் எங்கே ஆரம்பிக்கிறது, இங்கே வந்து ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா டைப்ரோமோ டெரிவேட்டிவ் நமக்கு என்னன்னே தெரியாது. அது தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டில் பாருங்கள் மோனோபேசிக் ஆசிட் கொடுத்து 74 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். மோனோபேசிக் ஆசிட். ஸோ மோனோபேசிக் ஆசிட் D
அதோடைய மாஸ் வந்து 74 கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோனோ பேசிக் ஆசிட் அப்படின்னா RCOOH அதுதான் ஃபார்முலா. ஸோ இதை வந்து இப்போ அல்கேன் அப்படின்னா ஃபார்முலா இருக்குது CnH2n+2 இதுதான் ஃபார்முலா. இது அந்த ஆசிட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு அல்கேன்னா CH4, இதில் ஒரு ஆசிட் சப்ஸ்டியூட் ஆகுன்னா என்ன அர்த்தம், ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு மெத்தில் ஆகி இதில் தான் ஆசிட் சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஹைட்ரஜன் குறையுது. அப்போ இந்த ஃபார்முலா CnH2n+1 ஆயிரும். இப்போ மோனோ பேசிக் ஆசிட் ஃபார்முலா வந்து CnH2n+2 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா. ஆசிட்க்கு வந்து ஃபார்முலா CnH2n+1. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு 74. ஸோ அப்போ இதில் மாலிகுலர் ஃபார்முலாங்க பாருங்கள், N இன்ட்டு கார்பனோடைய இது N கண்டுபிடிக்கணும். N இன்ட்டு கார்பனோடைய இது 12 ப்ளஸ் H அதாவது 2n இன்ட்டு ஹைட்ரஜனுக்கு வந்து 1 ப்ளஸ் 1 = 74. ஸோ 12n ப்ளஸ் 2n ப்ளஸ் 1 = 74. ஸோ சரி, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ஹைட்ரஜன் பதில் COH வருது இல்லையா, அப்போ ஃபார்முலா இப்படி மாறிடும். CnH2n+1 அந்த ஒரு ஹைட்ரஜன் பதில் COH இப்படி வரும் மோனோ பேசிக் ஆசிட்னால. ஸோ இதோட இதுதான் 74. ஸோ இப்போ தான் போடணும், இது தவறு. ஸோ இப்போ 12 இன்ட்டு n ப்ளஸ் 2n+1 இன்ட்டு 1ன்னு வரும் ஹைட்ரஜனுக்கு 1, அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 16, ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் வந்து 16. அடுத்தது ப்ளஸ் 1 ஹைட்ரஜனுக்கு 1 = 74. ஸோ 12n ப்ளஸ் 2n நம்பர்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 13, இது 1 + 1 13, 14 இருக்குது. ப்ளஸ் இது ஒரு 32 = 74. அப்போது 14n ப்ளஸ் 46 = 74. 14n = 74 - 46. அப்போ என்ன வரும், ஸோ 74 - 46 வந்து 28. ஸோ 14n n = 2 அப்படின்னு வரும். ஸோ 14 வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ 2. ஸோ அப்போ நம்ம என்னோட வேல்யூ தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், C2H 2 × 2 + 1 COOH. அப்போ இது C2H5 COOH or CH3 CH2 COOH. ஸோ இதுதான் நமக்கு D. ஸோ 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோபயோனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, ப்ரோபயோனிக் ஆசிட். ஸோ D கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம D கண்டுபிடிச்சாச்சு. CH3 CH2 COOH. கண்டிப்பாக இதுக்கு முந்தின ஸ்டெப்பு என்னது, இதை ஆக்சிடைஸ் பண்ணி தான் ஆசிட் கிடைக்கும். அப்போ எதை ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் கிடைக்குன்னா கண்டிப்பாக ஆல்கஹாலை தான் ஆக்சிடேஷன் பண்ணால் ஆசிட் கிடைக்கும். அதான் லாஜிக். அப்போ அந்த ஆல்கஹால் வந்து எது கூட இருந்திருக்கும், கார்பன் கூட தான் இருந்திருக்கும். அப்போது CH2. இதுக்கு முன்னுக்கிட்டு என்ன இருந்தது அப்படின்னு தெரியாது. நல்லா கவனிங்க, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் தான் ஆசிட்டு, ஆல்கஹால் கார்பன் கூட தான் இருந்திருக்கும். அப்போ CH2 குரூப் கூட தான் ஆல்கஹால் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னுக்கிட்டு என்ன குரூப் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சிக்கிடுங்க. இந்த குரூப் அப்படி இருந்திருக்கும், எத்தில் குரூப். அப்போது CH3 நீங்கள் எத்தில்னு கூட போடலாம், பட் வேண்டாம், நம்மளுக்கு தெரியணும், இப்படி போட்டுங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட். ஸோ இங்கே நல்லா கவனிக்கணும் நீங்கள். இப்போ இங்கே க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோடியம் நைட்ரேட் HCl. கண்டிப்பாக இந்த ரெண்டுத்தையும் வச்சு இந்த சோடியம் நைட்ரேட் HCl வந்து டயசோனியம் சால்ட்டு தான் ஃபார்ம் ஆகும். டயசோனியம் சால்ட்டு இதுதான் வந்து ஆல்கஹாலாக மாறும். அப்போ டயசோனியம் சால்ட்டு. ஸோ
இந்த பார்ட்டு தான் இந்த பார்ட்டாக மாறி இருக்குது. இந்த இதுக்கு பதிலாக தான் OH வந்திருக்கு. அப்போ இந்த பார்ட்டு அப்படி தான் இங்கே இருந்திருக்கும். ஸோ CH2 CH2 CH3 இந்த பார்ட்டு அப்படி தான் இருந்திருக்கும். சரிங்களா? டைசோனியம் குளோரைடாக மாறி அதுக்கப்புறம் தான் ஆல்கஹாலாக மாறும். எது? சோடியம் நைட்ரேட்டின் HCl போட்டால் அதுதான் ரியாக்ஷன். சரிங்களா? ஒவ்வொன்றா ரிவர்ஸில் கண்டுபிடிச்சிட்டு வரோம். கவனிங்க, வீடியோ திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள், தெளிவாயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பும் தெரிஞ்சிருச்சு. இந்த சோடியம் நைட்ரேட்டின் HCl போட்டால் நமக்கு வர்றதும் தெரிஞ்சிட்டு. இப்போ சி கண்டிப்பாக வந்து எது கூட சோடியம் நைட்ரேட் போடுவோன்ட்டு ஒரு இது விஷயம் இருக்குது. இந்த சியில் எது கூட சி கூட தான் சோடியம் நைட்ரேட் போட்டு ஹீட் பண்ணுவோன்னு இருக்குது. எது கூட சோடியம் நைட்ரேட் போடுவோன்னா கண்டிப்பாக அமீன் கூட தான் போட்டிருப்போம். சரியா? கண்டிப்பாக அமீன் கூட தான் போட்டிருப்போம். அது என்ன அமீன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் க்ளூ. அதே குரூப் அப்படி இங்கே இருக்கும். அப்போது CH2 CH2 CH3. சரிங்களா? அப்போ இது என்ன அமீன்? ப்ரொப்பன் அமீன் அல்லது 1 2 3 ப்ரொப்பன் 1 அமீன். ஸோ இது வந்து சி. ஸோ சி கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன இருக்குது? பி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் க்ளூ வந்து பியை, அதாவது பேசிக் ஆசிட் லிக்யூட் அமோனியா கூட ட்ரீட் பண்ணி ஃபாலோட் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு முன்னுக்கூட்டி ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அது நமக்கு கேட்கல. ஆனால் இங்கே ரியாக்ஷனில் நம்ம எழுதுனா தான் அது போகும். ஃபாலோட் பை அதுக்கப்புறம் ப்ரோமினின் KOH போட்டால் சி கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம சி வரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த அமீன் கண்டிப்பாக க்ளூ ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஹாஃப்மேன், இந்த இடத்துல ஹாஃப்மேன் ரியாக்ஷன். ஸோ வந்து அமீன் பியிலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அமைடில் இருந்து தான் கிடச்சிருக்கும். ஸோ அமைடை தான் பிஆர் கூட பிஆரின் KOH போடும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்? அமீன் வந்திருக்கும். அப்போ இதே காம்பவுண்ட் அமைடாக எழுதும்போது NHCO NH2 CO CH2 CH2 CH3. ஸோ சியும் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். சரி, பி அந்த பி கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டெப்பு. சரிங்களா? சரி, இந்த ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல வரும், இங்கே எழுதணும். சரிங்களா? ஏன்னா இந்த அமைடு கூட தான் ப்ரோமினின் KOH போட்டால் இது வரும். அப்போ இந்த இடத்துல 2 வர்றது இல்லையா? இந்த இடத்துல இது எழுதணும். நான் கீழே எழுதியிருக்கேன், இந்த இடத்துல இது எழுதணும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அமைடு கூட ப்ரோமினின் KOH போட்டால் தான் அமீன் கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ இதுக்கு முந்தின ஸ்டெப்பு இதில் அமைடு இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அதுக்கு முந்தின ஸ்டெப்பு பி கூட அமோனியா போட்டால் தான் அமைடு வருது. பி கூட அமோனியா போட்டால் தான் அமைடு வரும். ஸோ இதை திரும்ப எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நமக்கு அமைடு தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்டெப்பை நான் எழுதுகிறேன். என்னது? NH2 CO CH2 CH2 CH3. சரிங்களா? இதுக்கப்புறம் சி கிடச்சிருச்சு. சி வந்து NH2 CH2 CH2 CH3, அதாவது ப்ரொப்பேன் 1 அமீன். ப்ரொப்பேன் 1 அமீன். ஸோ இது கிடச்சிருச்சு. ஸோ இதுக்குரிய ஐடியா இதில் தான் வந்து ப்ரோமினின் KOH அந்த ரியாக்ஷனை தான் நம்ம எழுதுகிறேன். ஸோ அமைடை போடும்போது தான் அமீன் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதில் தான் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லிக்யூட் அமோனியா போட்டால், இது என்னன்னு தெரியலை, லிக்யூட் அமோனியா போட்டால் இந்த அமைடு கிடைக்கி. லிக்யூட் அமோனியா போட்டால் இந்த அமைடு பேர் 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பன் அமைடுன்னு சொல்லுவாங்க. சரி, 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டன் அமைடு. பியூட்டனமைடு. ஸோ இங்கே என்ன வருதுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதுதான் பி, மோனோபேசிக் ஆசிட். அப்போ அங்கே க்ளூ வந்து இதை இங்கே கண்டுபிடிக்கிறோம். க்ளூ வந்து ஆசிட், கண்டிப்பாக COOH இருக்குது. இங்கே உள்ளே என்ன வருது அப்படின்னு தான் தெரியாது. ஸோ சம்மில் கொடுத்துருக்கு வந்து மோனோ பேசிக் ஆசிட்டு ப்ளஸ்ஸு CO2 வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக
மோனோபேசிக் ஆசிட்டு COOH. இதை வச்சு இங்கே வந்து COOH, இந்த COக்கு பதிலாக தான், இந்த OHக்கு பதிலாக தான் NH2 சப்ஸ்டியூட் ஆகிருக்கு அமோனியா போடும்போது. அப்போ இது எல்லாமே எப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ CH3 CH2 CH2. ஸோ இதுதான் B, பியூட்டோனோயிக் ஆசிட். பியூட்டோனோயிக் ஆசிட் சரிங்களா. ஸோ B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ OH எப்படி வந்ததுன்னு தெரியணும். ஸோ அமைடு கூட அமீனா மாறி இருக்குது. இப்போ இங்கே OH அமீனா மாறுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமோனியா இருக்குது இல்லையா, NH3ன்னு போட்டுருக்கு, H2ன்னு போட்டுக்கிறேங்க. NH3 தான் அமோனியா. ஸோ இந்த ஹைச்சும் OHும் சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ இந்த NH2 வந்து உள்ளே வந்துடும். சரிங்களா, அதுதான் லாஜிக். ஸோ இதான் மாறுது. நீங்கள் ரிவர்ஸில் எழுதுறதுனால குழம்புற மாதிரி இருக்கும். பொறுமையாக வீடியோ பாருங்கள், தெளிவாயிரும். ஸோ B கண்டுபிடிச்சாச்சு. நம்ம B எங்கே எழுதிக்கலாம், CH3 CH2 CH2 COOH மோனோபேசிக் ஆசிட். இது கூட தான் என்ன கிடைக்கி, CO2 கிடைக்கி. என்ன, A வந்து KCN கூட ட்ரீட் பண்ணி ஃபாலோட் பை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இது கிடைக்கி. அப்போ இங்கே 2 ஸ்டெப்பு இருக்குது. இங்கே 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இதை வச்சு தான் நீங்கள் யோசிக்கணும். மோனோபேசிக் ஆசிட்டு CO2 கிடைக்கி. அப்போ கண்டிப்பாக இந்த CO2 வெளியே வருது அப்படின்னா இன்னொரு ஆசிட் இதில் இருந்திருக்கணும். அப்போ இதுதான். இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், CH3 CH2 CH2 COOH. இதை தான் இப்படி எழுதுகிறேன். இதில் ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இன்னொரு ஆசிட் கண்டிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது வெளியே வருது. ஓகே, கிளியர் ஆகிட்டா. ஸோ இப்போ சரி, இதில் வந்து ஹீட் பண்ணால் இந்த ஸ்டெப்பு வந்துடுது. சரிங்களா, அப்போ இந்த ஸ்டெப்பு இருக்குது இல்லையா, நல்லா கவனிங்க. இப்போ இதை பியிலேருந்து இதை கொண்டு வந்துட்டோம். இதை ஹீட் பண்ணால் B கிடச்சிருது. இப்போ இந்த காம்பவுண்டை வச்சு இதுக்கு முந்தின ஸ்டெப்பு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இது கிடைக்கி. அதுதான் கான்செப்ட். இந்த காம்பவுண்டு, எந்த காம்பவுண்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக சயனைடு இருந்தால் அங்கே பாருங்கள், CH3 CH2 CH, இந்த 2 ஆசிட்டுக்கு பதில் சயனைடு போடுங்க, CN. சரிங்களா, பாட்டு நல்லா கவனிங்க. ஹீட் பண்ணால் B கிடைக்கி. எதை ஹீட் பண்ணால், இதை ஹீட் பண்ணால். ஸோ இந்த ஹீட் பண்ணால் B கிடைக்கி அப்படிங்கிறத இதை வச்சு தான், மோனோபேசிக் ஆசிட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா, இப்போ அதுக்கு முன்னுக்கூட்டி ஹைட்ராலிசிஸ் பண்ணோம். எதை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இதை கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வருது. அப்போ அதே இது தான் இந்த COOHக்கு பதில் ஃபங்க்ஷனல் குரூப் சயனைடு போட்டு, சயனைடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனா இந்த ஸ்டெப் கிடைக்கும். திரும்ப இதை ஹீட் பண்ணும்போது மோனோபேசிக் ஆசிட். கொஸ்டின் ரீட் பண்ணால் நல்லா தெரியும். ஃபைனலாக இப்போ எது கூட, இப்போ அடுத்த கேள்வி, எது கூட KCN போட்டால் இது வரும் அப்படிங்கிறது தான் A. எது கூட KCN போட்டால் இது வரும், அந்த CN வர்ற இடத்துல டைப்ரோமோ டெரிவேட்டிவ்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ மீதி எல்லாம் இந்த CH3 CH2 CH2 அப்படியே எழுதிருங்க. சரி, CH. ஸோ இந்த இடத்துல BR. சரிங்களா, இதுதான் A. அப்போ இதுக்கு பேர் 1 2 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பேன், டைப்ரோமோ ப்ரொப்பேன். இதுதான் A. ஸோ எத்தனாவது இடத்துல, 1 2 3, ஒன்றாவது இடத்துல 1 டைப்ரோமோ ப்ரொப்பேன். ஸோ A கண்டுபிடிச்சாச்சு.